ஹாய், வெல்கம் டு ஈஸ்வர் ஷாப். நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்ம கடைக்கு எப்படி வரணும்னு நிறைய பேர் ரூட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இப்போ டீட்டெயிலான ரூட்டு. ஃபர்ஸ்ட் ரூட் வந்து மதுரை பால்பண்ணை ஆவின் பால்பண்ணை சிக்னல்ல இருந்து எப்படி வரணும் அப்படின்ற ரூட் தான். ஸோ பால்பண்ணையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சினிப்பிரியா அம்னிப்பிரியா தியேட்டர் ரோட்டில் அப்படியே நேராக வாங்க. அண்ணா ரோட்டில் வந்து செகண்ட் ரைட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏடிஎம் இருக்கும். அந்த ரோட்டில் வந்து செகண்ட் ரைட்டு உள்ளே திரும்பி நேராக வந்தீங்கன்னா நம்ம ஷாப்பு தான். சர்தார் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே இருக்கும். இதுதான் நம்ம ஷாப்பு. இது வந்து பால்பண்ணையிலேருந்து வர ரூட்டு. இப்போ அடுத்து வந்து கோரிப்பாளையம். மதுரை கோரிப்பாளையம்லேருந்து எப்படி வரணும்? மதுரை கோரிப்பாளையம்லேருந்து நேராக வந்து நம்ம ஜிஹெச் ரோடு, அதாவது அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ரோடு, அண்ணா பஸ் ஸ்டாண்டு, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் போகிற ரோடு தான் ஜிஹெச் ரோடு. ஜிஹெச்லாம் தாண்டி வந்தீங்கன்னா அண்ணா பஸ் ஸ்டாண்டு. அண்ணா பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஜங்ஷன் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ரைட் எடுக்கணும். இந்த ரைட்டு பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் போகிற ரோடு. ஆக்சுவலாக அந்த ரோட்டில் நேராக வாங்க. இந்த ரோட்டில் நேராக வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இல்லாமல் செகண்ட் லெஃப்ட்டில் நம்ம திரும்பணும். செகண்ட் லெஃப்ட்டில் திரும்பினோம்னா ரெண்டாவது பில்டிங். ஸோ இது வந்து கோரிப்பாளையம்லேருந்து வர்ற ரூட்டு. கோரிப்பாளையம் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர ரூட்டு. இப்போ அடுத்து வந்து தெப்பக்குளம். தெப்பக்குளம்ல நீங்கள் எந்த கார்னரில் சுற்றிட்டு இருந்தாலும் சரி, எந்த வழியில் வந்தாலும் சரி, நேராக தெப்பக்குளம்ல இருந்து கீழவாசல் ரோடு, இந்த கீழவாசல் ரோட்டில் நீங்கள் நேராக வரணும். கீழவாசல் ரோட்டில் நேராக வரும்போது கணேஷ் தியேட்டர் சிக்னல் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் சிக்னல் தான். அந்த தெப்பக்குளத்தை தாண்டின உடனே வர்ற ஃபர்ஸ்ட் சிக்னல். அந்த சிக்னல் வந்து அந்த சிக்னல்ல இருந்து ரைட்டு திரும்பணும். ரைட்டு திரும்பினீங்க அப்படின்னா நேராக வரணும். இதுதான் கணேஷ் தியேட்டர் சிக்னலு. இந்த கணேஷ் தியேட்டர் சிக்னலு ரைட்டு திரும்பணும். கணேஷ் தியேட்டர்லாம் தாண்டி அப்படியே நேராக வரணும். நேராக வந்துட்டே இருக்கும்போது பிரிட்ஜு வரும். இந்த பிரிட்ஜெல்லாம் தாண்டி வரணும். நீங்கள் இந்த வைகை ஆறு பிரிட்ஜு ஒன்று வரும். இந்த பிரிட்ஜை தாண்டி நேராக, பாலத்தை தாண்டி நேராக வரணும். ஸோ நேராக வந்தீங்கன்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோட சிக்னல் ஒன்று வரும். இதுதான் வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோட சிக்னல். இந்த சிக்னல் தாண்டின உடனே இருக்கிற லெஃப்ட், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒட்டி, ஏடிஎம் ஒட்டி போகிற லெஃப்ட், சிக்னலை தாண்டி போகிற லெஃப்ட். ஸோ அதில் நேராக உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஷாப்பு தான். ஸோ ஈஸ்வர் ஷாப் இருக்கும். இந்த 3 ரூட் வழியாகவும் ஈஸியாக நம்ம கடைக்கு வந்து வந்துடலாம்.